மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம இப்ப 10th மேக்ஸ்ல யூனிட் 1ல பயிற்சி 1.1 முக்கியமான 5 மார்க் பார்க்க போறோம். இப்ப பாருங்க 6ல 1 A என்ன கொடுத்திருக்காங்க? A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு W. அந்த x ஆனது லெஸ் தென் 2. B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு N. அந்த x ஆனது 1 விட பெரிதாகவும் 4 விட குறைவாகவும் 4க்கு இணையாகவும் இருக்கு. சரிங்களா? மற்றும் C ஈக்குவல் டு 3, 5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. 1. A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க கொடுத்துருக்க A, B அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு W, எக்ஸ் லெஸ் தென் 2. இது கன கட்டமைப்பு வடிவத்தில் இருக்கு. அதனால நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும். மாற்றலாங்களா? இங்க பாருங்க Wங்கிறது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0ல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ 0, 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு W நான் எடுத்துக்கிறேன். Wல எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த எக்ஸ் ஆனது 2 விட குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வராது. இதெல்லாம் வராது. ஏன்னா 2 விட குறைவாக இருக்குதுன்னா 0வும் 1 மட்டும்தான் வரும். இதுதாங்க A. சரிங்களா? அப்போ A ஈக்குவல் டு 0,1. அடுத்து B பாருங்க. B ஆனது எக்ஸ் பிலாங்ஸ் டு N. என்னன்னா என்ன? 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ B ஆனது நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. நம்ம 1ல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். இங்கே பாருங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த எக்ஸ் ஆனது 1 விட பெரிதாக இருக்கும். 1 விட பெரிதாக இருக்குன்னா என்ன? 1 வரக்கூடாது. சரிங்களா? 4 விட குறைவாகவும் 4க்கு சமமாகவும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2, 3, 4. 4 விட குறைவாக இருக்குங்களா? 4க்கு சமமாக இருக்கு. அப்போ இதுதாங்க B. 2, 3, 4 தான் B. C ஆல்ரெடி கணக்கிலே கொடுத்துருக்காங்க. இப்போ கணக்கை நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க கணக்கை பார்க்கலாம். இப்போ A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதை நிறுவ போகிறோம். இந்த LHSம் RHSம் சமம் அப்படின்னு சொல்ல போகிறோம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? இடதுபுறம் LHS என்ன எடுத்துக்கலாம்? A கிராஸ் B யூனியன் C இருக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா B யூனியன் Cயை கண்டுபிடிப்போம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல செய்வோம். B யூனியன் C கண்டுபிடிக்கலாங்களா? B யூனியன் C. B என்ன? 2, 3, 4. யூனியன் C என்ன? 3, 5. இப்போ இந்த சேர்ப்பு அப்படின்னா என்னன்னா நம்ம அப்படியே இங்கே இருக்க நம்பரையும் அங்கே இருக்க நம்பரையும் சேர்த்து எழுத போகிறோம். வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது. பாருங்க 2, 3, 4, 5. பாருங்க 2, 3, 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதனால ஒரு தடவை போட்டால் போதும். 4 இங்கே சேர்த்தாச்சு. 5 இங்கே இருக்க நம்பரை சேர்த்தாச்சு. இதாங்க B யூனியன் C. அடுத்தது A கிராஸ் B யூனியன் C. நம்ம என்ன பண்ணோம்? A என்ன? 0,1 கிராஸ் B யூனியன் C. இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2, 3, 4, 5. இப்போ நம்ம சேர்த்து அதாவது கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். பாருங்க இந்த 0 எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க எல்லா நம்பரோடையும் சேர்த்து எழுதணும். இதுதான் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1 எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க எல்லா நம்பரோடும் சேர்த்து எழுதணும். 1,2, 1,3, 1,4, 1,5. அவ்வளோதாங்க. இது இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு RHS கண்டுபிடிக்கலாங்க. சரிங்களா? RHSல என்ன இருக்குது? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கலாமா? A கிராஸ் B. A கிராஸ் Bக்கு A என்ன? 0,1 கிராஸ் B என்ன? 2, 3, 4. இதை A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0, 2, 0, 3, 0, 4. 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது
1 2 1 3 1 4. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சிக்கு ஏ கிராஸ் சி, ஏ என்ன 0,1, கிராஸ் சி என்ன 3,5. அடுத்தது பாருங்க 0305. ஒன்று 3 1 5. இப்போ பாருங்க ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். யூனியன் போட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சது எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எழுத வேண்டியது தான். எழுதும்போது ஒரு தடவை வந்த நம்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. பாருங்க 0,2 எழுதுகிறோம், 0,3 எழுதுகிறோம், 0,4, 1,2, 1,3, 1,4. இந்த 0,3ங்கிறது ஏற்கனவே எழுதுனதுனால நான் எழுதவில்லை. அடுத்தது 0,5 எழுதுகிறோம், 0,5, 1 3 எதுக்குன்னு எழுதிட்டோமா, எழுதிட்டோம். அடுத்தது 1 5. சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன், இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2லேருந்து 1 2லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடும் சமம். ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவப்பட்டது.